இந்த நிம்மதின்னு சொல்கிறாங்கல்ல, அது எம்புட்டு விலை? அது எவ்வளோ விலையா இருந்தாலும் சரி, நான் அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடி. ஒழுங்கா சொல்லுங்க, இந்த நிம்மதிக்கு என்ன விலை? இந்த மாதிரி உங்களுக்குலாம் தோணியிருக்குங்களா? இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்லங்க, நமக்கு பிடிக்காதவங்க தான் நம்மளை வச்சு செஞ்சாங்க. இப்போலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க, ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ இதனாலே நிறைய நிம்மதியை வந்து இழந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட நிம்மதியை நாம் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது தான் ஃபர்ஸ்ட் டைம்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கேளுங்க. டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மரவெட்டி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, அவரோட அப்பா ஒரு மரவெட்டி, அவரோட தாத்தா ஒரு மரவெட்டி, 3 தலைமுறையா மரவெட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. என்னதான் அவங்க மரவெட்டியாக இருந்தாலுமே கூட இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு ஏதாவது கை இருப்புன்னு சொல்லிட்டு இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. கையில் காசு இல்லாததால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலும் பெருசாக நிம்மதியும் கிடையாது. ஸோ இப்போ கரண்ட்ல மரவெட்டியாக இருக்கிற அந்த நபர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி காட்டுக்கு போவார். காட்டுக்கு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஞானி ஒருத்தர் காட்டோட ஆரம்பத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த ஞானியை பார்த்துட்டு போற அவருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த அரச மரத்துக்கு கீழேயே உட்காந்துதான் ஒருத்தர் திடீர் ஞானம்லாம் பெற்றாரு. அதே மாதிரி இவரும் ஞானங்கீன்னு அடைஞ்சிட்டாருன்னா என்ன பண்றது? அவர் இங்க இருக்கிறப்பே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு டெய்லி அவரோட காலை போய் தொட்டு கும்பிடுவாரு. அப்படி காலை தொட்டு கும்பிடுறப்ப கண்ணை ஓபன் பண்ற அந்த ஞானி இவரோட மூஞ்ச பார்த்துட்டு, யாரு? இந்த முட்டாளா? போப்பா போப்பா, நீலாம் என்னைக்குத்தான் திருந்த போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிப்பாரு. இவருக்கா கடுப்பாகும். நான் என்ன பண்ணேன்? வந்தேன், ஆசீர்வாதம் தாங்கண்ணா வாங்கினேன். அதுக்கு எதுக்கு இவர் முட்டாளுன்றாரு? போ, சரி 1000 தான் இருந்தாலும் ஞானின்றாங்க, நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டுற வேலையை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியா இதே மாதிரியே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும். அவரும் முட்டாளுன்னு சொல்லுவாரு. இதை இவரும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவருக்கு கோவம் வருது. என்ன ரீசனுக்காக என்ன முட்டாள்னு சொல்றாரு இவரு? என் கூட பழகி பார்த்திருக்காரா? இல்ல என் லைஃப வந்து வாழ்ந்து பார்த்திருக்காரா? எந்த இடத்துல இவரு முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொதித்து எழுந்த அந்த நபர் என்ன பண்ணிடுறாரு, வேக வேகமா போயிட்டு அந்த ஞானியோட காலை வந்து தொட்டு கும்பிடுறாரு. அவரும் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு, யாரு? முட்டாளா? என்னைக்கு தான் உனக்கெல்லாம் புத்தி வரப்போதோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஞானி தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு வாரமா இதை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தத்துல நீங்க என்ன வந்து முட்டாள்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நீங்க ஜஸ்ட் லைக் தட்ன்னு என்ன முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞானி கிட்ட கேட்கவும், பின்ன என்னப்பா, உனக்கு நிம்மதி தான் வாழ்க்கையில இல்லைன்னு உனக்கே தெரியும். நிம்மதிக்கெல்லாம் இது போதுமா? இன்னும் நீ நிறைய உள்ள போக வேண்டியிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறாரு. என்னது? நிம்மதி வேணும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போணுமா? என்ன சொல்ல வராரு? ஒருவேளை நானு, நம்ம அப்பா, நம்ம தாத்தா ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் தான் மரம் வெட்ட போவோம். அதை தாண்டி உள்ள போமாட்டோமே. நம்ம அப்பா என்ன சொன்னாருன்னா, அங்க அனிமல்ஸ்லாம் இருக்கலாம், அங்கிட்டு போனா ஏதாவது ஆபத்து நடக்கும்ன்றதால தான் போல. இவரு சொல்றத பார்த்தா, ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போக வேண்டியிருக்கோ? நாம தான் போகாம இருக்கிறோமோ? போனா நிம்மதி கிடைக்குமோ? அப்படின்ற மாரி யோசிச்ச அவரு, சரி இன்னைக்கு அத பண்ணுவோம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டு, அவரு எப்பவும் போற அந்த ரேடியஸ தாண்டி இன்னும் கொஞ்சம் சில கிலோமீட்டர் வந்து உள்ள போறாரு. போனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட செம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குது. செம்பு நாணயம், செம்பு பாத்திரங்கள், ஏகப்பட்டது செம்புல கிடைக்கும். அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர்ரா! இத்தன வருஷம் இது தெரியாம போயிடுச்சே. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த பொருள மட்டுமே வச்சுட்டு அடுத்த 1 மாசத்துக்கு நம்ம காட்டுக்கே வர தேவையில்ல அப்படின்ற மாரிலாம் அவர் நினைக்கிறாரு. அவ்வளோத்தையும் வாரி எடுத்துட்டு போயிட்டு கடையில போட்டு 1 மாசம் நல்லா தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ 1 மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து வராரு. இப்போ ரிட்டர்ன் வர்றப்ப அதே கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்போ அவரு கண்ண திறந்து பார்க்குறாரு. யாரு? ஆ அதே முட்டாளு. உனக்கெல்லாம் என்னைக்கு தான் புத்தி வரப்போதோ அப்படின்ற மாரி சொல்லவும், இப்பவும் டென்ஷன் ஆவுது. ஞானி, ஒரு அளவுக்குத்தான் பொறுமையாக இருக்க முடியும். முதல்லயாவது பரவால்ல. நான் முட்டாளுன்னு சொன்னீங்க. அத நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாரியே நான் உள்ள போனேன். உள்ள போனப்ப எனக்கு வந்து நெறைய செம்பு பொருட்கள்லாம் கிடைச்சுச்சு. இப்போ வாழ்க்கையில கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன். இப்பல்லாம் என்ன முட்டாள்ன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இன்னும் நீ உள்ள போக வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப யோசிக்கிறாரு. ஆல்ரெடி இந்த மனுஷன் சொன்னத கேட்டு தான் நம்ம உள்ள வந்தோம். வந்ததுக்கு செம்பு கிடைச்சுச்சு. இன்னும் உள்ள போனா நிம்மதி கிடைக்கும்னா வேற ஏதாவது இருக்குமோ? சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாரி டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் எப்பவும் போறத விட உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட தங்க நாணயங்கள், ஏகப்பட்ட தங்க பொருட்கள், தங்கத்திலே ஏகப்பட்ட குவியல் அங்க கிடக்கு. இதெல்லாம் பார்த்த அந்த மனுஷனால கையையும் காலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் பாட்டுல குதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சூப்பர். இது எல்லாத்தையும் வித்தா கூட அடுத்து இன்னும் ஒரு 3 4 வருஷத்துக்கு நம்ம வந்து வேலைக்கே போ தேவையில்ல.
அவ்வளோ விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவ்வளோத்தையும் எடுத்துக்கிறாரு. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு வராரு. இப்போ எப்படியும் முட்டாள் நம்மள சொல்ல முடியாது. நம்மளே பெரிய பணக்காரன். ஆஸ் ஆஃப் நவ் ஓகே. இப்போ போய் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு அதே ஞானியோட காலை வந்து தொடுறாரு. இவரு வழக்கம் போல கண்ணை திறந்து பார்த்துட்டு வந்துட்டான்டா அதே முட்டாளு. முட்டா பயல, உனக்கெல்லாம் என்னைக்குதான் புத்தி வரப்போதோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ஞானி தொல்லை வேற தாங்க முடியலையே. ஞானி, நீங்க முதல்ல சொன்னீங்க நான் உள்ள போனேன் செம்பு கிடைச்சிச்சு. இன்னும் உள்ள போகணும்னு சொன்னீங்க, நான் மறுபடியும் உள்ள போனேன் எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன். நிம்மதி இல்லை, என்னை முட்டாள்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ நிம்மதியை தேடி போனியா? நீ இன்னும் உள்ள தேடி போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறாரு. இப்ப யோசிக்கிறாரு, ஓ இந்த ஞானி சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. முதல்ல நம்ம உள்ள போனோம் செம்பு கிடைச்சிச்சு. 2வது இவர் பேச்சை கேட்டு உள்ள போனோம் தங்கம் கிடைச்சிச்சு. இப்போ மறுபடியும் உள்ள போ சொல்றாரே, தங்கத்தை விட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்குமோ, அது கிடைக்குமோ, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து உள்ள போறாரு. இப்போ ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தங்கத்தை விட அரிய பொருளான வைரங்கள்லாம் இப்ப கிடைக்குது. வைரத்திலே ஆன ஏகப்பட்ட பொருட்களை பார்க்கவும் இவரால வந்து தாங்கவே முடியல. தலைலாம் கிறுகிறுன்னு சுத்துது. ஏன்னா இவரு தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு தேவையான அவ்வளவு சொத்து இப்ப அவர் வாழ்க்கையில இருக்கு. அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. 1 மாசம் கழிச்சு மறுபடி வராரு. மறுபடி வந்தவர் காலை தொடுறாரு. காலை தொட்டவருக்கு இப்ப ஒரு பதில் சொல்றாரு. யாரு? யாரு நம்ம முட்டாளா? இவனுக்கெல்லாம் என்னைக்குதான் புத்தி வரப்போதோ, திருந்த மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவருக்கு டென்ஷன் ஆகுது. ஞானி, என்னால சுத்தமா முடியல. முதல்ல நீங்க சொன்ன விஷயத்த பண்ண, 2வது நீங்க சொன்ன விஷயத்தையும் பண்ண, 3வது நீங்க சொன்ன விஷயத்தையும் பண்ண. இதுக்கு மேல உள்ள போறதுக்கு என்ன இருக்கு? வைரத்தையும் எடுத்தாச்சு. ஓ வயிறை எடுத்துட்டியா? அதான் இவ்வளவு பேச்சு. உனக்கு நிம்மதி தானே தேவை, அதுக்கு இன்னும் உள்ள போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு டென்ஷன் ஆகுது. இன்னும் உள்ள போகணும், இன்னும் உள்ள போனா எவ்வளவு தூரம் தான் போறது? சரி இன்னைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு காட்டுக்குள்ள எப்பவும் போறதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள போறாரு. உள்ள போயிட்டே இருந்தா பாத்தீங்கன்னா காடு முடிஞ்சு அனாண்ட பக்கம் இருக்கிற நகரம் வந்துருச்சு. ஐயோ, உள்ள உள்ளன்னு சொல்லிட்டு காட்டுக்கு வெளியவே வந்துட்டோமா? திரும்பி போறேன்டா, இன்னைக்கு அந்த நாணிய நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறோம்டா அப்படின்ற மாதிரி காட்டெல்லாம் சுத்திட்டு நாணிய மீட் பண்ண வந்தா ஞானி காமா உட்காந்துட்டு இருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருக்காரு. தியானம் பண்ற அவரை பாக்குறதுக்கு இவருக்கே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே அவர் ரெஸ்ட் எடுக்கிறப்பதான் பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் தியானம் பண்றதை பார்க்கும். இவர் என்னடா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் கண்ணு முழிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவரும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் அவர் ஒரே இடத்துல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவரால இருப்பு கொள்ள முடியல. இப்ப இவரே வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஞானி, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு உள்ளன்னு போயிட்டே இருந்தேன். ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இன்னும் உள்ள போகணும்ட்டு. நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போனேன். பார்த்தா காட்டுக்கு அந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் வேற ஒரு நகரம் இருக்கு. அந்த பக்கமா நான் வெளியவே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்ப ஞானி கண்ணை திறக்கிறாரு. நான் இவ்வளோ நாள் உனக்குள்ள தேடு உனக்குள்ள தேடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ காட்டுக்குள்ளன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்றது? நீ தேட வேண்டியது நிம்மதியன்னா உனக்குள்ளதான் நீ அதை தேடணும். நிம்மதி அங்கேயோ இங்கேயோ எங்கேயோ கிடையாது. நிம்மதி உனக்குள்ளதான் இருக்கு. சரி எனக்குள்ள இருக்குன்னா அதை நான் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இங்க வா, என்ன மாதிரியே உட்காரு, கண்ணை மூடு, கொஞ்ச நேரத்துக்கு எதை பத்தியும் யோசிக்காம இரு. உனக்கு நிம்மதி வராட்டி என்னை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவரும் கண்ணை மூடி உட்கார்றாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாட்ஸ் குறையுது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. தாட்ஸ் வந்துட்டு இருந்த அளவுக்கு வேகம் இல்ல. இப்ப ஏதோ இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுமா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகுதுன்னா தாட்டே இல்லாம பிளாங்கா உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஞானி எழுப்புறாரு. எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்ப அவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு. இவ்வளவு நாள் இதுதான் நிம்மதின்னு தெரியாம ஓடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஞானி தட்டி கொடுத்துட்டு இனிமேல் உனக்குள்ள தேடு நிம்மதியை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த கதையில இருந்து நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கதையில கிடைச்ச மாதிரிதான் நம்மளோட மனசு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கவே நிக்காது. சில பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருந்துச்சு. அந்த 10,000 ரூபாய் ரீச் பண்றப்ப 20,000 ரூபாய் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 20,000 ரூபாய் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 50,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 50,000 ரூபாயும் ரீச் பண்ணிட்டோம். 1,00,000 ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ நீங்க 1,00,000 ரூபாயும் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு டார்கெட் தான் வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டு அடுத்து 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 அடுத்துன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம்
அடுத்த கட்டத்துக்கு போறது மட்டும்தான். இந்த நிமிஷம் தானா கிடைக்கணும்னு இத்தனை நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரூ. 10,000 கிடைக்குதுன்னா, அந்த ரூ. 10,000க்கு நம்ம சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அது நம்ம பண்றதே கிடையாது. நம்மளோட மைண்ட் ஃபுல்லா எதிர்காலத்த நோக்கி, எதிர்காலத்துல வரப்போற ஒரு விஷயத்த நோக்கியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நிகழ்காலத்த என்னைக்கு தான் வாழ முடியும்? இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு விளையாட போறீங்க. நீங்க விளையாடிக்கிட்டே இருக்கிறப்ப தவறுதலா கீழ விழுந்துடுறீங்க. ஒரு சேத்துல விழுந்துடுறீங்கன்னு வச்சுங்களேன். அத எப்படி வந்து கிளீன் பண்ணுவீங்க? வீட்டுக்கு போவீங்க, கை காலெல்லாம் அலம்புவீங்க, சில பேர் குளிப்பீங்க. இப்படி பண்ணி நம்ம மேல பட்ட சேர வந்து கிளீன் பண்ணிடுறோம்ல. அதே மாரி நம்ம மூளையிலும் ஏகப்பட்ட அழுக்குகள் வந்துகிட்டே இருக்கு. ஏகப்பட்ட தேவையில்லாத குப்பைகள நம்ம மூளைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நெகட்டிவான நபர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நெகட்டிவான தகவல்கள்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாம் குப்பை மாரி நம்மளோட மூளைக்குள்ள அப்படியே இருக்கும். இத என்னதான் பண்ணி சரி பண்றதுன்னா, வேற வழியே கிடையாது. மெடிடேஷன் ஒரே ஒரு வழிதான். நீங்க மெடிடேஷன் பண்றப்ப மட்டும் தான் இந்த மூளையில தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாம் டெலீட் ஆயிட்டு, உங்களுக்கு அந்த நாளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, அன்னைக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, அத மட்டும் த்ரோ பண்ணும். இது ஒரு நாள்ல நடந்துராது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நீங்க இத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்களேன். நீங்க நார்மலா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் உங்களுக்கே ஏகப்பட்ட வித்தியாசத்த பார்க்க முடியும். எனக்கு இவ்வளோ வக்கனையா பேசுறேன் பார்த்தீங்களா? நானே பல நாட்கள் மெடிடேஷன் பண்ணாம போயிடுவேன். பண்ணிக்கிட்டே வருவேன். திடீர்னு சொல்லிட்டு பண்ணாம போயிடுவேன். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனா என்னங்க பண்றது? 20 மினிட்ஸ் கூட எனக்கு டைம் கிடையாது. நான் லைஃப்ல அவ்வளோ வேகமா ஓடிட்டே இருக்கேன். நிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. அப்படின்ற மாரி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அதுக்கு அந்த பெர்சன் வந்து பதில் சொல்றாரு. அப்ப நீங்கலாம் 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உழைக்கிறோம்னா, அந்த அளவுக்கு நம்மளோட நிம்மதியும் முக்கியம். நம்மளோட நிம்மதி முக்கியம்னா, நம்மளோட சாலிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தனிமையில நமக்கு நாமளே குடுத்துக்கிற அந்த தியானம்ன்ற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நமக்காக நாம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த 20 நிமிஷம் மீதி இருக்கிற நாட்களையும், மீதி இருக்கிற வாழ்க்கையையும் சரியா பார்த்துக்கும். இத நான் எப்படி டேக்கிள் பண்றேன்? எனக்கே தெரியும் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா என்னாலயும் பண்ண முடியாம சில நாட்கள் போது பார்த்தீங்களா? அப்ப வந்து எனக்கு ஒரு ட்ரிக் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானே என் ஒய்ஃப் கிட்ட வந்து ₹500 குடுத்துட்டேன். ஸோ அத குடுத்துட்டு நான் என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இந்த காச நீ வச்சுட்ரு. நான் என்னைக்காவது ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணாம இருந்தேன்னா, நீ அந்த ₹500 எடுத்துக்கலாம்." அப்படின்ற மாரி என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப்‌கா ரொம்ப சந்தோஷம். இவன் தான் பண்ண மாட்டானே! ஒரு நாள் வக்கணையா பண்ணுவான், 2வது நாள் மறந்துருவான். அப்படின்ற மாரி தான் என் ஒய்ஃப் இருந்தாங்க. பட் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மென்ட்டும் கிடையாது. இப்போ அந்த ₹500 குடுத்துருக்கோம்ல, அந்த ₹500க்கு நம்ம கமிட்மென்ட்டா இருக்கணும். ஐய்யய்யோ! ஒரு நாள் விட்டா கூட ₹500 போயிடுமே அப்படின்ற ரீசன்க்காக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, மெடிடேஷன் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சேன். தினமும் மெடிடேஷன் இப்ப பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ப்ராப்பரா பண்ணணும்னா 2 வேல பண்ணணும் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் கன்டென்ட் கிரியேஷன்லயும் இருக்கிறேன். ஸோ அதனால நான் நார்மல் ஜாப் மட்டும் பார்க்கல. இன்னொரு ஜாபும் பார்க்குறேன். முன்ன விட என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரஷர் அதிகமா இருக்கு. ஸோ பிரஷர் அதிகமா இருக்குன்னா, மெடிடேஷன் பண்ற டைமும் அதிகமா இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணேன். இப்பலாம் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் கிட்ட 2 ₹500 குடுத்துட்டேன். அதாவது ₹1000 குடுத்துட்டேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் 2 வேல பண்ணாம இருந்தேன்னா, நீ இந்த ₹500 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்போ ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா காலையில ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்கேன். இது பண்றதால என் லைஃப்ல என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெறைய விஷயம் மாறிட்டு இருக்கு. மொதல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் ரொம்ப டெம்பர் ஆயிடுவேன். டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவேன். டக்கு டக்குன்னு கோவம் வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கோவப்படுற அளவுக்கு இந்த விஷயம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேல ஏதாவது ஒரு நபர் வந்து என்ன டீஸ் பண்ணாலோ, என்ன வெறுப்பேத்துனாலோ, "வாடா, வாடா ஒண்டிக்கு வாடா" அப்படின்ற மாரி சண்டைக்கு தான் போவேன். பட் இப்பலாம் என்னாச்சுன்னா, அந்த நபர் என்ன சண்டைக்கு தான் எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் ஏன் சண்டைக்கு போகணும்? அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த நான் ஏன் குடுக்கணும்? "சீ பே! நீலாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது" அப்படின்ற மாரி தட்டி விட்டுட்டு, நான் பாட்டுல என் வேலைய பார்க்க போயிடுறேன். இந்த மெச்சூரிட்டி தொடர்ச்சியா மெடிடேஷன் பண்றதால எனக்கு கிடைச்சுச்சு. நமக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இதுக்கு நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்ற ரீசன்க்காக தியானம் பண்ண வராதீங்க. நீங்க பண்ணி பாருங்க. நான் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல நடக்கும். அது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். மத்தவங்களுக்கு இந்தந்த பெனிஃபிட் நடந்திருக்கலாம். உங்களுக்கு அத தாண்டுன பெனிஃபிட் கூட கிடைக்கலாம். ஸோ அத நீங்க டேஸ்ட் பண்ணணும்னா, அத நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட வாழ்க்கையில தியானம்ன்ற ஒரு விஷயத்த முறைப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ண பழகுங்க. அத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கே அந்த கிரேவிங் வந்து வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் என்ன மாரி 2 முறை அப்படின்ற மாரிலாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. தொடர்ச்சியா அத பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க மாறுன டிஃபரன்ஸ் நல்லாவே கண்கூடா தெரியும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்.
நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோவ நெறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குற நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இத பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். நெறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப, என்னால நெறைய புது புது விஷயங்கள எடுத்துட்டு வந்து என் மக்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், உங்களோட சர்க்கிள்லயே நெறைய பேர் வந்து இந்த விஷயம் வீக்கா இருக்கு, அந்த விஷயம் வீக்கா இருக்கு அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி, இந்த மனுஷனோட பேச்செல்லாம் கேளுப்பா, நல்லா தான் இருக்கும், நல்ல பையன் தான் அப்படின்ற மாரி சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள வருவாங்க. நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியரான கம்யூனிட்டியா மாறிக்கிட்டே வரும். நெறைய பேர் இருக்கிறப்ப, நெறைய வீடியோஸ்க்கு நெறைய வியூஸ் போறப்ப, நெறைய கமெண்ட்ஸ நான் வந்து பார்க்குறப்ப, எனக்கும் அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள இன்னும் இன் டெப்த்தா பேசணும் அப்படின்ற ஆசையும், ஆர்வமும் வரும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.